வட சென்னையில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் வேணும் அப்படிங்கிற ரெக்குவயர்மெண்ட் நம்மள்கிட்ட வருது. அப்போ டீம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, சார் இந்த ஏரியாவில் ஐடி மக்கள் போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா ஒன்று ரொம்ப தூசியாக இருக்கக்கூடிய ஏரியா, அக்காமடேஷன் கிடைக்கிறது கஷ்டம், இதெல்லாம் கன்சர்னும் வந்துட்டுருக்குது. அப்போ மீட்டிங்கில் இது எல்லாத்தையும் கேட்குறோம். ஒரு சைடு இந்த டியூனிங் எதுக்கு எம்ப்ளாயீஸ் அங்கே வரமாட்டாங்க அப்படின்னு டியூன் பண்ணும்போது ஒரு 10-20 ரீசன் வந்துக்கிட்டே இருக்குது. அதே இது அது எல்லாம் முடிஞ்ச பிறகு அதே பிரெயினை டியூன் பண்ணுறோம். எப்படின்னா எதுக்கு அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும் அப்படின்னு அந்த கொஸ்டினை போடும்போது அதுக்கும் ஒரு 10 ரீசன் வருது. ஆமாம், எண்ட் டு எண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும், எஸ்பெஷலி ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இம்மீடியட்டாக ப்ளேஸ்மெண்ட்டு. மூணாவது பார்த்தோம்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸும் லிமிட்டட், ரொம்ப லெங்தி ப்ராசஸ் கிடையாது, இம்மிடியட் ஆஃபர், சேலரி இஸ் ஆல்சோ குவைட் குட். இது மாதிரி நிறைய ரீசன் வரும்போது என்ன தோணுதுன்னா, நம்ம என்ன மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸை மைண்டுக்கு கொடுக்குறோம், பிரெயினுக்கு கொடுக்குறோம். அப்போ அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி மைண்ட் அண்ட் பிரெயின் ஸ்டார்டட் ப்ராசஸிங் என்ன மாதிரிப்பட்ட ரெஸ்பான்ஸ் தேவைன்னு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, எது ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டின் கொடுக்குறீங்களோ அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி பிரெயின் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட ரிசல்ட். ஸோ நாளைக்கு திங்ஸ் ஆர் நாட் ஹேப்பனிங்னா கேளுங்க, நீங்கள் ரைட் செட்டப் கொஸ்டின் கேட்குறீங்களா? நீங்கள் ரைட் செட்டப் கொஸ்டின் கேட்டோன்னா மைண்ட் இஸ் ஆல்சோ ரெடி டு ப்ரொவைட் ரைட் செட் ஆஃப் ஆன்சர்ஸ் அண்ட் சொல்யூஷன்.